अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதவ்ராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய ஸ்ரீ பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை கொண்ட அற்புதமான ஸ்தோத்திரம் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்துள்ளார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. அதிலே இப்பொழுது 59வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் முதலிலே பார்க்கிறோம். இந்த 59வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? பாதுகை என்கிறது மிக உயர்ந்தது, அந்த பாதுகையைத்தான் நான் வணங்குகிறேன். அந்த பாதுகையானது என்ன பண்ணட்டும்? என்னுடைய பாப வெள்ளங்களை எல்லாம் போக்கடிக்கட்டும் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார் என்று பார்க்கலாம். ஸ்ருதிசதசிரச்சூடாபீடே நிபீடயிதும் க்ஷமே துரித சரிதாமோகானேதான் அமோக விசர்ப்பிணः கிரமபரிணமத்வேதः ஸ்ரேணீஷிகா மணிகட்டனா மசுணித தலே ரங்கக்ஷோணீபிருதோ மணிபாதுகே. மிக அழகாக ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், ஸ்ருதிகளுக்கெல்லாம் அதாவது வேதங்கள், அந்த வேதங்கள் அதாவது வேதங்களுக்கெல்லாம் சிரசாய் அலங்காரமாய் இருப்பது எதுன்னா வேதத்தினுடைய சிரசான உபனிஷத்துக்கள். வேதங்களுக்கு அழகூட்டுவது உபனிஷத்துக்கள், வேதங்களுடைய ஆபரணமாய் சிரசாயிருப்பது உபனிஷத்துக்கள். அந்த உபனிஷத்துக்களுக்கு ஆபரணமாயிருப்பது எதுன்னு கேட்டால் எம்பெருமான் தான். ஏன்னா வேதங்களிலே அந்த உபனிஷத்துக்களிலே எம்பெருமான் பெருமை சொல்லுகிறபடியினாலே தான் அந்த உபனிஷத்துக்களுக்கே பிரம்மபாகம் என்று பெயர். அது வெறும வேதம்னு சொன்னால் கர்மபாகம் என்று சொல்லிவிடுவார்கள், ஆனால் இது பிரம்மபாகம் என்று சொல்லுவார்கள். ஆயினாலே உபனிஷத்துக்களுக்கு அலங்காரம் அதிலே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான். ஆஹா, உபனிஷத்துக்களை தனக்கு அலங்காரமாக உடையவை வேதங்கள், எம்பெருமானை தனக்கு அலங்காரமாக உடையவை உபனிஷத்துக்கள் என்று சொன்னார். அதற்கு மேலே பார்த்தால் அந்த எம்பெருமானுக்கு எது அலங்காரம்னு கேட்டா இந்த பாதுகை தான் என்று அப்படி சொல்லுகிறார். ஆஹா, உபனிஷத்துக்களுக்கு அலங்காரமாயிருக்கிற வேதங்களுக்கு அலங்காரமாயிருக்கிற உபனிஷத்துக்களுக்கும் அலங்காரமாயிருக்கிற எம்பெருமானுக்கும் அலங்காரமாயிருப்பது திருவடி, அந்த பாதுகை என்று அப்படி கொள்ளும்படியாக இப்படி ஒரு அற்புதமான அர்த்தத்தை சாதிக்கிறார். என்ன சாதிக்கிறார்? ஸ்ருதி சதசிர சூடாபீடே நிபீடயிதும் க்ஷமே. ஸ்ருதி சதம் என்னால் என்ன? அநேகம் வேதங்கள். வேதங்கள் என்னால் 1 2 கிடையாது, அனந்தாவை வேதாக என்று வேதங்களுக்கு எண்ணிக்கையே கிடையாதுன்னு சொல்லி இருக்கிறது. நமக்கு தெரிஞ்சு சுவாமி ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் என்று 4 வேதங்களைத்தானே சொல்லுகிறோம் என்று சொன்னால், 4 வேதங்கள் என்றாலும் கூட அந்தந்த வேதங்களுக்கு உண்டான கிளைகள் வேறு இருக்கிறது, சாக்கைகள் என்று சொல்லுவார். இப்போ யஜுர்வேதம் என்று சொன்னால் கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம் என்றெல்லாம் அதற்கு பிரிவுகள் உண்டு. அதே போல சாமவேதம் என்று எடுத்துக்கொண்டோமானால் அது பலவிதமான பிரிவுகள். அது தைத்திரிய சாமம், ஜெய்மினிய சாமம், தலவகார சாமம்
என்ன 108 சாமங்கள் உண்டுன்னு சொல்ற. இந்த மாதிரி எண்ணிக்கையில் இல்லாமல் வேதங்கள் இருக்கின்றன. ஏதோ நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம்தான் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஸ்ருதி சதம், நூற்றுக்கணக்கான வேதங்கள், அநேகம் வேதங்கள், அதனுடைய சிரச்சூடா பீடே, அதற்கு அலங்காரமாய் இருக்கக்கூடிய நிபீடைத்தும் க்ஷமே, அது அலங்காரமாய் இருக்கிறது எதுன்னு கேட்டா எம்பெருமான் தான் அதுக்கு அலங்காரமாய் இருக்கிறார் என்று, பெருமாள் தான் அதுக்கு அலங்காரமாய் இருக்கிறார் என்று சொல்றார். அதுக்கு மேலே துரித சரிதாமோகான் ஏதான் அமோக விசர்ப்பிணா, அது பின்னால பார்ப்போம். கிரம பரிணமத்வேதா ஸ்ரேணீஷிகா மணிகட்டனா, அவன் என்ன பண்றான், எம்பெருமானை தனக்கு அலங்காரமாக உடைய வேதம், அந்த வேதம் என்ன பண்ணுகிறதுன்னா எம்பெருமானை, அதாவது எம்பெருமானை பிரம்மா முதலானவர்கள் வணங்குகிறார்கள். எம்பெருமானை பிரம்மா முதலானவர்கள் வணங்குகிற பொழுது அவர்கள் தலையிலே இருக்கக்கூடிய ரத்தனங்கள் அவர்களெல்லாம் என்ன பண்ணுகிறதான்னா அப்படியே எம்பெருமானுடைய திருவடிகளிலே அதனுடைய நிழல் விழுகிறது. இன்னும் சொல்ல போனால் அது என்ன ஆகிறதுன்னு கேட்டா, அந்த இங்க சொல்லுகிறார், மசுரு நீத்தத்தாலே ரங்கக்ஷோணி பிருத்தோ மணிபாதுகே, அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே பிரம்மா முதலானவர்கள் எல்லாம் வந்து வணங்கினார்களானால் அவர்களுடைய தலையில இருக்கக்கூடிய ரத்தனங்களாம் பட்டு 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 என்ன ஆகிறது, அந்த பாதுகையானது நன்றாக அப்படி வழவழப்பாக ஆகிவிடுகிறது. மசுர் நீத்தத்தாலே வழவழப்பாக ஆகியிருக்கிறது. எது என்று கண்டால் ரங்கக்ஷோணி பிருத்தா மணிபாதுகே, அந்த ஸ்ரீரங்கத்திலே எழுந்தொழிருக்கின்றவனான எம்பெருமான் அவனுடைய மணிபாதுகே, மணிபாதுகைகள், அதாவது பாதுகைகளிலும் ரத்தனங்கள் இழைத்திருக்கிறது. இந்த வந்து வணங்குகின்ற பிரம்மா முதலான தேவர்களுடைய தலையிலே இருக்கிற கிரீட்டங்களிலேயும் ரத்தனங்கள் இருக்கிறது. அந்த கிரீட்டங்களிலே இருக்கிற ரத்தனம் பட்டு பட்டு இந்த ரத்தனத்துக்கு என்ன ஆயிடுதுன்னா நன்றாக அது அப்படி இழைத்தாற் போலே அது கொஞ்சம் வழவழப்பாக நன்ற பிரகாசமாக ஆகிவிட்டது. எது, ரங்கநாதனுடைய பாதுகையில இருக்கிற மணிகள் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த பாதுகைகளானவை எப்படிப்பட்டவை என்னால், ஏதான் துரித பாப சரிதான், இது என்னுடைய துரித சரிதா மோகான், என்னுடைய துரிதம், துரிதம்னா பாபம், பாபங்கள் எல்லாம் அப்படியே வெள்ளம் போலே வருகிறது, வெள்ளம் போலவே வருகிற அந்த பாபங்களை எல்லாம் அமோக விசர்ப்பிணா, தடையற்று அவற்றையெல்லாம் போக்குபவையாய் இந்த பாதுகைகள் இருக்கின்றன என்று இப்படியெல்லாம் சொல்லுகிறார். அதாவது இந்த ஸ்லோகத்திலே சொன்ன அர்த்தத்தை நாம் மறுபடியும் நினைத்து பார்த்தோமானால் என்ன சொல்லுகிறார், வேதங்களுக்கெல்லாம் சிரோபாகமாய் அலங்காரமாய் இருப்பது உபனிஷத்துக்கள். அந்த உபனிஷத்துக்களிலே மிகவும் கொண்டாடப்படத்தக்கவனான எம்பெருமான் சிரோபாகமாக அவன் அதற்கு அலங்காரமாக இருக்கிறான். அந்த எம்பெருமானுக்கும் அலங்காரமாய் அவனுடைய இந்த பாதுகையானது அப்படி இருக்கிறது. அல்லது பெருமாளை தனக்கு அலங்காரமாக கொண்டிருக்கிற அந்த பாதுகை என்று இப்படியும் கொள்ளலாம். ஆஹா, வேதாந்த பிரதிபாத்தியனான எம்பெருமானை தனக்கு அலங்காரமாக தன்னுடைய தலைமையிலே தாங்கி நிற்கிறது பாதுகைகள். ஆஹா, எப்படி உபனிஷத்துக்களுடைய சிரசிலே, வேதங்களுடைய சிரசிலே உபனிஷத்துக்கள் இருக்கிறதோ, உபனிஷத்துக்களுடைய சிரசிலே எப்படி எம்பெருமான் இருக்கிறானோ, அதுபோல பாதுகைகளுடைய சிரசிலே அந்த எம்பெருமான் இருக்கிறான். அந்த பாதுகையானது எப்படிப்பட்டதா இருக்கிறது இன்னும் என்று கேட்டால், பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாம் வந்து வணங்குகிற பொழுது அவர்கள் தலையில இருக்கிற ரத்தினங்கள் பட்டு பட்டு இந்த பாதுகைகளுடைய ரத்தினங்கள் இன்னும் நன்றாக பிரகாசிக்கும்படியாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த பாதுகைகள் தான் அப்படியே வெள்ளம் போலே பெருகுகின்ற என்னுடைய பாபங்களை எல்லாம் போக்கடித்து விடுகின்றன என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக தெரிவிக்கிறார். இதிலே நாம் தெரிவிக்க வேண்டிய ஆழ்வாரை பற்றின விஷயம் என்று கொண்டால் என்ன விஷயம் என்னால், அந்த ஆழ்வாருடைய, அதாவது உபனிஷத்துக்கள் என்கிறது இந்த இடத்துல நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியே ஒரு உபனிஷத்து தான். அது திரமிடோபனிஷத் என்று அந்த திருவாய்மொழிக்கு பெயர். அது வேதாந்த தேசிகன் தம்முடைய அவர் தனியாகவே ஒரு கிரந்தம் அருளி செய்திருக்கிறார். அவர் என்ன சொல்ற, திரமிடோபனிஷத் பிரபாவம், திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி, திரமிடோபனிஷத் சாரம் என்றெல்லாம் கிரந்தங்களை அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். அதனால திருவாய்மொழி ஒரு திரமிடோபனிஷத், அதுவும் ஒரு உபனிஷத்து தான். அதிலே எம்பெருமான் அடிக்கடி சொல்லப்படுகிறான். அதனால திருவாய்மொழிக்கு அலங்காரம் ஆறுன்னு கேட்டார், எம்பெருமான் தான். எம்பெருமானுக்கு திருவாய்மொழி அலங்காரம், திருவாய்மொழிக்கு எம்பெருமான் அலங்காரம் என்று சொல்லும்படியாக அப்படி இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை
தனக்கு அலங்காரமாக கொண்டிருப்பவர் நம்மாழ்வார். அவர் தலையாலே எம்பெருமானை தாங்குகிறார் அல்லவா? அப்பொழுது அவர்தான் நம்முடைய பாப்பங்களை எல்லாம் போக்கி விட வேணும். மதுரகவி ஆழ்வார் அருளி செய்தார்களா, பண்டை வல்வினை பாற்றி அருளினான் என்று என்னுடைய பாப்பங்களை எல்லாம் ஆழ்வார் என்றோ போக்கி அருளினார் என்று அருளி செய்திருக்கிறபடியினாலே என்னுடைய அந்த பாப வெள்ளம் எல்லாம் இந்த பாதுகை ஸ்தானத்தில் இருக்கிறவரான ஆழ்வாருடைய அருளாலே போய்விடுகிறது. அதனால் நான் பரிசுத்தனாக ஆகிறேன் என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே ஆழ்வாரை சொல்லுவதாகவும் நாம் பொருள் கொள்ளலாம். அடுத்தபடியாக 60வது ஸ்லோகம். இந்த 60வது ஸ்லோகத்திலே என்ன அர்த்தம் தெரிவிக்கப்படுகிறதுன்னா, இந்த பாதுகை என்கிறது மிக உயர்ந்தது. அதனால்தான் எம்பெருமான் கூட இந்த பாதுகையிலே தன்னுடைய திருவடிகளை வைக்கிற பொழுது கால்களை எல்லாம் நன்றாக அலம்பிக் கொண்டு அதில் வைக்கிறான் போலும் என்று சமத்காரமாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அதாவது எம்பெருமான் திருவடிகளை கங்கையார, அது எம்பெருமான் திருவடிகளை பிரம்மா அலம்பினான், அந்த தீர்த்தம் தான் கங்கையாக பிரவகித்தது என்கிறது புராணம். அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தானே. அப்படி பார்த்தால் என்ன தெரியும், எதுக்காக அந்த திருவடிகளை எம்பெருமான் பிரம்மாவை கொண்டு நன்றாக கழுவிக்கொண்டான், அலம்பிக்கொண்டான், சுத்தி செய்து கொண்டான் என்னால் உயர்ந்த பாதுகையில காலை வைக்க வேண்டுமே, திருவடிகளை வைக்க வேண்டுமே என்கிறதுனால தான் அப்படி செய்து கொண்டானோ என்பது போல ஒரு கருத்தை இந்த 60வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ஜகஜ்ஜனன ரக்ஷண க்ஷபண சங்கிணோ ரங்கிணः பவித்ரதமமாத்ரியே பகவதः பதத்ரத்வயம் சிவத்வகரணக்ஷம த்ரிதிவ சிந்து சம்பந்தினம் பிரதாவ்ய சரணம் நிஜம் பிரணிததாதி யத்ர பிரபு. பகவான் என்கிறவன் எப்படிப்பட்டவன் என்னால் அவனை முதல்ல சொல்லுகிறார். ஜகஜ்ஜனன ரக்ஷண க்ஷபண சங்கிணः ரங்கிணः. ஜகத்தினுடைய ஜனனம், அதை உண்டு பண்ணுதல், அதுக்கப்புறம் ஜனனம், ஜெகத் ஜனனம், ஜெகத்தை உண்டு பண்ணுதல், அப்புறம் ஜனன ரக்கண, ரக்கணன்னா காத்தல், மூணாவது க்ஷபணன்னா அழித்தல். இதற்கெல்லாம் ஆசை உள்ளவராய் இருக்கிறான் எம்பெருமான். பகவான் என்கிறவன் எப்படிப்பட்டவன், இதிலே ஈடுபாடு கொண்டவனாய் உலகத்தை படைத்தல் காத்தல், இதெல்லாம் அவனுக்கு ஒரு விளையாட்டு. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகலா விளையாட்டுடையார் என்று கம்பரன் சொன்னார் இந்த வார்த்தை. அப்படிப்பட்ட ரங்கிணா அந்த எம்பெருமான், அவனுடைய பவித்ரதமம் பதத்ரத்வயம் ஆத்ரியே பகவதா ரங்கிணா, பகவதா ரங்கிணா, பகவான் என்று அந்த ரங்கிணவன் என்னன்னா ஸ்ரீ ரங்கநாத பகவான் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா பகவான், பகவான் என்கிற சொல்லுக்கே என்ன அர்த்தம், ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் என்று இந்த குணங்கள் எல்லாம் எவன் ஒருத்தனுக்கு இருக்கிறதோ அவனுக்குத்தான் பகவான் என்று பெயர். இதெல்லாம் ஷண்ணாம் பக இதீரணாக, இந்த 6 குணங்களும் சேர்ந்து பகஹா என்று சொல்லப்படுகின்றன. இந்த பகஹா இவற்றை உடையவன் எவனோ அவன் பகவான். அதனால இப்படிப்பட்ட கல்யாண குணங்களை உடையவனான பகவான் ஸ்ரீரங்கநாதன். அப்படிப்பட்ட அவனுடைய பவித்திரம் பதத்வயம் பதத்ரத்வயம் ஆத்ரியே, மிகவும் பவித்திரமான அந்த பாதுகைகளை நான் ஆத்ரியே ஆதரிக்கிறேன், வணங்குகிறேன். அது எப்படிப்பட்டது என்னால் சிவத்வகரணக்ஷமம், அதாவது இந்த அவனுடைய திருவடியிலேருந்து பெருகின கங்கை தான் ருத்ரனுக்கு சிவன் என்கிற பெயரை பெற்று கொடுத்ததாம். அது திரிதிவ சிந்து. திரிதிவ சிந்துன்னா தேவலோகத்தினுடைய கங்கை, அது ஆகாச கங்கை, தேவகங்கை. அது என்ன பண்ணித்துன்னு கேட்டா சிவத்வகரணக்ஷம திரிதிவ சிந்து, அதாவது ஸ்மசான பூமியிலே இருந்து அசுச்சியோடு கூடினவனாயிருந்தவனான ருத்ரனையும் கூட அது என்ன பண்ணித்து சிவனாக ஆக்கி. சிவன் என்கிறதுக்கு மங்களம் என்பது பெயர். அப்ப அவனுக்கு மங்களத்துவம் எப்பொழுது வந்ததுன்னா இந்த கங்கை தீர்த்தத்தை தரித்தபடியினால்தான். கஸ்ய பாதோதகேன ச சிவஸ்வசிரோ திருத்தேனா என்று ஆளவந்தார் ஒளி செய்கிறார். அதனால சிவத்வகரணக்ஷம, மங்களகரத்தை உண்டாக்குவதான அந்த திரிதிவ சிந்து இருக்கிறது, அந்த திரிதுவு சம்பந்தினம் அவன் என்ன பண்ணினான்னு கேட்டா அவனும் கூட இந்த பாதுகையில திருவடிகளை வைக்கணும்ன்றதுக்காகத்தான் தன்னுடைய திருவடிகளை அலம்பிக் கொண்டான் போலும். அத பிரதாவிய சரணம் நிஜம் பிரணிததாதி எத்திர பிரபு, எத்திர எந்த ஒரு பாதுகையிலே திருவடிகளை வைப்பதற்காக பிரபு என்ன பண்ணினான்னா சொம் சரணம், தன்னுடைய திருவடிகளை, நிஜம் சரணம், தன்னுடைய திருவடிகளை பிரதாவிய பிரணிததாதி என்று நன்றாக அப்படி சுத்தி செய்து கொண்டு
அதிலே கொண்டு போய் தன்னுடைய திருவடிகளை வைத்தானோ என்று சொல்லுகிறார். ஆக இப்போ பாதுகையில திருவடியை வைக்கணுமானா எம்பெருமானும் கூட அந்த திருவடியை நன்றாக ஆலம்பிக்கொண்டு அது மேல வைக்கணும் என்பது போல அப்படிப்பட்ட பெருமையுடையது பாதுகை என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.